அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு 4 வரியில் ராமாயணம் சொல்லித்தரப் போகிறேன். இது ஒரு மனிதன் கடவுளான சரித்திரம். அயோத்தி நாட்டை தசரத மகாராஜா ஆண்டு வந்தார். அவருக்கு கௌசல்யா, கைகேயி, சுமித்ரைன்னு 3 மனைவிகள். அவர்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாத காரணத்தினால ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அப்போது வசிஷ்ட முனிவர் வந்து தசரதன் கிட்ட, நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, நல்ல பலன் கிடைக்கும்னு ஆலோசனை சொன்னார். அதன்படி தசரதன் யாகத்தை தொடங்கினான். யாகம் முடிஞ்ச உடனே அதிலிருந்து வந்த அக்னி பகவான் ஒரு கிண்ணத்தில் பாயசம் கொடுத்து மனைவிகள் 3 பேரையும் குடிக்க சொன்னார். அவளும் அதை வாங்கி குடித்தார். ராணி கௌசல்யாவுக்கு ராமர் பிறந்தார். கைகேயிக்கு பரதன், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன், சத்ருகுணன்னு 4 பேர் பிறந்தார். இந்த 4 குழந்தைகளையும் நல்ல முறையில் வளர்த்துட்டு வந்தார். குழந்தைகள் பெரியவர்களானதும் விஸ்வாமித்திரர் அயோத்தி வந்து தசரத மகாராஜா கிட்ட, நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன், அதுக்கு அசுரர்கள் வந்து தலையாக இருக்கா, அதனால எனக்கு துணையாக ராமனை என்னோட அனுப்பிவிடுன்னு கேட்டுட்டார். சரின்னுட்டு ராமனையும் கூடவே லக்ஷ்மணனையும் அனுப்பி வச்சார். அவன் 2 பேரையும் அழைச்சிட்டு போய் யாகத்தை ஆரம்பித்தார். உடனே தாடகைன்னு ஒரு அசுரி யாகத்தை நிறுத்த பார்த்தா. இது தெரிஞ்சுட்ட ராமர் தன்னோட வில்லை எடுத்து தாடகையை பார்த்து அம்பு விட்டார். தாடகை அங்கேயே விழுந்து இறந்துட்டார். ராமனின் திறமையை பார்த்த விஸ்வாமித்திரர் சர்வ வேதாந்தங்களையும் வில் வித்தைகளையும் முறையாக கற்றுக் கொடுத்தார். அடுத்து என்னென்ன பண்ணினா ஸ்லோகத்தில் பார்க்கலாமா? ஆதோ ராம தபோ வனாதி கமனம் கத்வமிருகம் காஞ்சனம் வைதேகிகரணம் ஜடாயு மரணம் சுக்ரீவ சம்பாஷணம் வாலுநீர் தரணம் சமுத்திர தரணம் லங்காபுரி தகனம் பஷ்யாத் ராவண கும்பகர்ண கணனம் ஏதத் இதி ராமாயணம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு தடவை ராமன் காட்டுக்கு போனான். சீதாதேவிக்காக மானை துரத்தினான். சீதாதேவி ராவணனால் தூக்கிச் செல்லப்பட்டாள். ஜடாயு மரணம் அடைந்தான். சுக்ரீவனோடு பேச்சுவார்த்தை நடந்தது. வாலி கொல்லப்பட்டான். சமுத்திரத்தை தாண்டினது, இலங்கையை எரிச்சது. கடைசியாக ராவணன் கும்பகர்ணன் மரணம். இதுதான் ஏகஸ்லோகி ராமாயணம். தினமும் இந்த 4 வரி ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தேன்னா ராமாயணம் சொன்ன பலன், ஆற்றுல நினச்ச சுபகாரியங்கள் நடக்கும். ஓகே குழந்தைகளா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.